ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து இந்த மழைக்கு வீடு வந்து ஒழுகி எல்லாம் தண்ணி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த எலியெல்லாம் அசிங்கம் பண்ணி நாசம் பண்ணி வச்சுருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிச்சன் வாஷிங் மிஷின் உள்ளுக்கு போய் எலி ஒரு 6 எலி போல் உள்ளே போய் இருந்து எல்லாம் அறுத்து வச்சு அவங்க ஃபுல்லாகவே அதில் குடும்பமே பண்ணிகிட்டு இருந்துருக்குது. இந்த எலி பட்டாணம் எல்லாம் எல்லாத்தையும் மிஷினெல்லாம் நவுத்திட்டு பாருங்கள் எவ்வளோ மோசமாக அவ்வளோ வேலையாக பண்ணி வைக்குது. இந்த எலி பட்டாளம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. 2 மணி நேரம் எடுத்து 3 மணி நேரம் எடுத்து அந்த கிச்சனே க்ளீன் பண்ணாலும் கேவலமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, வேறு வழி. இன்னும் பழைய வீடுங்கிறதுனால எவ்வளோ சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் கூட இதே இருக்க மாட்டேங்குது, நீட்னஸே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. மாதம் இதே பிரச்சனையாக இருக்குது. இந்த எலி பட்டாளம் பண்ணுற அநியாயம் அட்டகாசம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் புழுக்கையை போட்டு வச்சுருக்குது. சில்வர் பாத்திரம் எல்லாத்துலேயும் நாசம் பண்ணி வைக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எலிக்கு ஏதாவது எலியை எப்படி மருந்து வச்சு கொல்ல முடியாது. ஏன்னா மருந்து வச்சா எங்கேயாவது போய் செத்து போய்டணும் ஒரு பயமாக இருக்குது. ஆனால் எப்படி அது எலியை கொல்லலான்னு ஒரு ஐடியா யாருக்காவது தெரிஞ்சால் கொடுங்க. மருந்து வச்சோன்னா எங்கேயாவது போய் அந்த கிணறு பக்கத்தில் கிணறு இருக்கிறதால கிணத்துல போய் விழுந்துட்டு என்னமோ ஒரு பயம். அப்புறம் அந்த தண்ணி தான் நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். குடிக்கிறதில்ல, யூஸ் பண்ணிப்போம். அதனால் வந்து அதில் போய் மருந்து வச்சு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டுனா அது வேறு பாய்சன் மாதிரி மாறிடுது என்னமோங்கிற பயம். அதனால தான் மருந்து வைக்காமல் எப்படி கொல்றதுன்னே எனக்கு தெரியலை. அந்த எலியை ரொம்ப அக்கப்போரு பண்ணு. இந்த கூண்டு வச்சு தான் கூண்டுக்குள்ளே அடித்து உயிரோடு அந்த மாட்டுற மாதிரி வச்சா கூண்டையே உடச்சி விட்டு கிளம்பிடுது. கொஞ்சம் வயசாக உள்ள எலியெல்லாம், மீடியம் வயசில் உள்ள எலியெல்லாம் பார்த்திங்கன்னா கூண்டை உடச்சி விட்டே கிளம்பிடுது. அந்தளவுக்கு அந்த எலி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி